ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் உடுப்பி ஸ்டைல் லெமன் ரசம் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் பாசிப்பருப்பை வேக வச்சிடலாம். உடுப்பி ஸ்டைல்னால் பாசிப்பருப்பு போட்டு தான் அவங்க லெமன் ரசம் செய்வாங்க. உங்களுக்கு பாசிப்பருப்பு இல்லைனாலும் இல்லை பிடிக்கலைனாலும் நீங்கள் துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இல்லை பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் சம அளவில் எடுத்து அதையும் கூட நீங்கள் வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதை பாசிப்பருப்பை கழுவி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்றேன். இன்றைக்கி நான் வைக்கிற இந்த ரசம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு நேரத்துக்கு. ஸோ அதனால் 100 கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். அதுக்கடுத்து பூண்டு. உடுப்பி லெமன் ரசத்தில் பூண்டு சேர்க்க மாட்டாங்க. உடுப்பி சமையலில் பெரும்பாலும் பூண்டு இருக்காது. பட் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாங்கிறதுனால ஒரே ஒரு பல்லு பூண்டு மட்டும் நான் போட்டிருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துறேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நம்மளுக்கு மெயினாக லெமனோட ஃப்ளேவர் தான் இருக்கணும். அதனால் ஒரே ஒரு தக்காளியை நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அடுத்து முக்கியமான விஷயம், 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்க்கணும். அவ்வளோதான். இதை மூடி போட்டு நம்ம விசில் வச்சுடுவோம். ஸோ இப்போ பருப்பு வெந்துருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக ஆகணுங்கிறதுக்காக மத்து வச்சு கடைஞ்சிக்கிறேன். உங்கள் வீட்டில் மத்து இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்பவும் பருப்பாக இருக்கக்கூடாது. இந்த ஒரு ரசம் வச்சுட்டிங்கனாலே போதும். அன்றைக்கி நீங்கள் மதியத்துக்கு குழம்பு கூட உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இதுவே அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இது கூட ஏதாவது ஒரு பொரியலோ இல்லை அந்த அப்பளம் அந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது வச்சுட்டு கூட நீங்கள் அதை லஞ்சை முடிச்சிடலாம். ஸோ இதில் பருப்பு நிறையா இருக்கறனால இதுவே ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அடுப்பில் வச்சுட்டேன். உங்களுக்கு ரசம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த பருப்போடு தண்ணி சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ரொம்ப தண்ணி மாதிரி வேணும்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் ரசம் அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸோ நான் மீடியமாக தான் வைக்கிறேன். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தனியாகவும் இல்லை நான் வச்சுருக்கிறது. அடுத்து இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த பருப்பு தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அடுத்து தாளிச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடுப்பி சமையலில் பெரும்பாலும் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த கேரளா ஸ்டைல் மாதிரி. ஸோ இந்த ரசத்துக்கும் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதே இந்த ரசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ 2 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். அண்ட் பெருங்காயத்தூள், கருவேப்பிலைகளை சேர்த்துடலாம். அடுத்து 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். ஸோ 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 2 வரமிளகாய் போட்டிருக்கோம். இதெல்லாமே காரத்துக்கு நல்லா போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். தாளிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு இல்லை, சும்மா ஒரு நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஒரு மிதமான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லெமன் ஜூஸை இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப சூடாக இருக்கும் போது லெமன் ஜூஸ் சேர்த்துட்டோம்னா அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ ஒரு மீடியம் சைஸ் லெமனை நான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். உங்களோட புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க.
ரொம்ப டேஸ்ட்டான லெமன் ரசம், உடுப்பி ஸ்டைல் லெமன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழம்பு வைக்காத அன்னைக்கு இது ஒன்று மட்டும் வச்சுட்டா கூட நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் மதியம் லஞ்சுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.